இந்த பிரபஞ்சம் ஒரு இயற்கை விதிகளுக்கு உட்பட்டே நடக்கின்றது. எந்த விதிகளையும் மீறி நடப்பதில்லை. இந்த பிரபஞ்சம் யாரையும் கேட்டுக்கொண்டு இயங்கவில்லை. சூரியன் உதிப்பதும் இல்லை, அது மறைவதும் இல்லை. ஒன்றா இரண்டா கோடிக்கணக்கான சூரியன்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அணுக்களால் உருவான இந்த பிரபஞ்சம் அசைவினாலே அது நர்த்தனமாடுகிறது. காஸ்மிக் டான்ஸ் என்று சொல்வார்களே, அதுதான். எல்லா அணுக்களுமே அதனுள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புரோட்டான், எலக்ட்ரான், பாசிட்ரான், இவைகள் கண்ணுக்கு தெரியாதவைகள் தான். ஆனால் எல்லா அணுக்களும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு பொருளாக மாறுகிறது. அதுதான் பொருள் முதவாதம். இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்பதை நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். இரும்பை எடுத்துக்கொண்டால் இரும்பின் காலம் சுமார் 3600 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். இரும்பின் பயன்பாட்டை அறிந்தாலும் அது அணுக்களால் ஆனது என்பது அவனுக்கு அப்போது தெரியாது. ஆனால் இதையெல்லாம் கடந்த 500 வருடங்களுக்கு குறைவாகத்தான் தெரியும். அதனுள்ளே பொருள்கள் இருப்பது பலருக்கும் தெரியாது. அதை வைத்துத்தான் இன்று நியூக்ளியர் எனர்ஜி, ஆட்டம் பாம் என்று பல வகையும் மனிதர்கள் பயன்படுத்தி அழிவுச் செயலுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். ஆட்டம் பாம், ஹிரோஷிமா, நாகாசாகி யாராலும் மறந்திருக்கவே முடியாது. அணு உலைகளை இன்றும் பல நாடுகள் கட்டி வருகிறது, குறிப்பாக ஈரான். இதையெல்லாம் நாசகார சக்தி தான். நன்மையும் இருக்கிறது, அதில் தீமையும் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் போதும்.